சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 5 கிரக பயிற்சி வாழ்க்கையில் அடிப்படை தேவை என்ன சொல்லுங்க? மனிதர்களுக்கு என்ன தேவை? நேற்று ஒரு ரீல்ஸில் பார்த்தேன். மனிதர்களுக்கு என்ன தேவை? ஒரு சிறு தொடுதல் தேவை, ஒரு அணைப்பு தேவை, நான் உங்க கூட இருக்கேங்கிற ஒரு அருகாமை தேவை. பார்த்தேன். அந்த மாதிரி மனிதர்களுக்கு 7ஆம் இடத்துல இத்தனை பேர் வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு போகிறீங்க. என்ன பக்கம் படிக்க பார்ப்போம் முடியாது. அதுக்குள்ளே 2 பக்கத்தில் ஃபோன் எடுத்து பார்ப்பீங்க. அது ஆமாம், நம்ம எவ்வளோ பிஸி. அந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா, 7ஆம் இடம் என்பது நியூ திங்கிங், நியூ பாசிபிலிட்டிஸ். இந்த நேரத்தில் உங்கள் மைண்டை யூஸ் பண்ணி புதுசாக யோசிச்சிங்கன்னா அது உங்கள் கம்பெனிக்கு ஆகும். 7ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்குன்னா பாருங்க, நான் திரும்பவும் அடிக்கடி என் டைலாக் தான். சாமி முன்னாடி நீங்கள் அக்னிகாரியம் பண்ணி அக்னி முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. யூ ஹாவ் நோ ரைட்ஸ் டு பிரேக் திஸ் உறவு இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஜட்ஜு. கடவுளே வந்து பிரித்தா தான் அது செல்லும், இல்லைன்னா செல்லாது. ஸ்ரீமடம், உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பெரியார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 5 கிரக பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? அடடடா, ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் அடிப்படை தேவை என்ன சொல்லுங்க? மனிதர்களுக்கு என்ன தேவை? நேற்று ஒரு ரீல்ஸில் பார்த்தேன். மனிதர்களுக்கு என்ன தேவை? ஒரு சிறு தொடுதல் தேவை, ஒரு அணைப்பு தேவை, நான் உங்க கூட இருக்கேங்கிற ஒரு அருகாமை தேவை. பார்த்தேன். அந்த மாதிரி மனிதர்களுக்கு 7ஆம் இடத்துல இத்தனை பேர் வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு போகிறீங்க. என்ன கம்ஃபர்ட் ஜோனு? உங்கள் மனைவியை பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க உங்கள்கிட்ட இனிமேல் இந்த 1 மாதம் நல்லா பழகுவாங்க. இந்த 1 மாதம் அவங்க உங்கள்கிட்ட பிரியமாக பேசுவாங்க. அப்போது 7ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் வெளிநாட்டு கனவுகள் இருந்தால் அது சாத்தியமாகும். 2 பேரும் சேர்ந்து ட்ரிப் போகிறது, கனடா போகிறது, அமெரிக்கா போகிறது, ஆப்பிரிக்கா போகிறது, பல இன்பச் சுற்றுலாலாம் போவீங்க. 7ஆம் இடம் என்பது புதிய திங்கிங், நியூ பாசிபிலிட்டிஸ். நண்பர்களே, ஒரு விஷயத்தை, ஒரு பிஸ்னஸை எப்படி சார் நீங்கள் பிஸ்னஸை இவ்வளோ நல்லா பண்ணுறீங்க அப்படின்னா, பிஸ்னஸை நல்லா பண்ணுறதுக்கு தேவை எங்கே இருக்குது சொல்லுங்கள்? 2 கைகளில் இருக்கிறதா? 2 கைகளில் இருக்குது. 2 கைகளில் பிஸ்னஸ் இருக்கா? இல்லை. 2 காதுகளுக்கு நடுவே இருக்கிற இந்த மூளையில் இருக்குது பிஸ்னஸ். உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் வேறு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் நல்லா வரும். 7ஆம் இடம் என்பது நியூ திங்கிங், புதிய சிந்தனைகள். நிறைய பேர் ஓடுகின்ற இந்த வாழ்க்கையில் காலிலேருந்து என்ன சார் இப்போ சும்மா இருங்க சார், சாயந்தரம் ஆனால் ஒரே டைம் ஆகுது, ஒரே டயர்டாக இருக்குது, ஒரே வேலை இப்படியே தான் இருப்பீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் 5 வருஷம் ஆனாலும் இப்படியே தான் இருப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டீங்க, இது உன் வேலைன்னு. கிடையாது. இந்த வேலைங்கிறது பெருசாகும் அல்லது சின்னதாகும், அது உங்கள் கையில் தான் இருக்குது. இதை ஸ்மார்ட்டாக பண்ணுறது எப்படின்னு நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்னா மிச்சம் இருக்கிற நேரத்தை வேலை பார்க்கலாம், இன்னும் நிறையா சம்பாதிக்கலாம். ஆனால் ஸ்மார்ட்டாக பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோம்? ரொம்ப நம்மளை டென்ஷன் பண்ணிக்கிறோம். காரணம் என்னென்னா, நம்ம யோசிக்கிறதே இல்லை. அதுதான் பிரச்சனை. நேற்று என் தம்பிகிட்ட பாலாட்ட சொல்கிறேன், நான் வந்து ஒரு 10 நிமிஷம் மைண்டை ஃபோக்கஸ் பண்ணி யோசிக்கிறேன், முடியலை. 30 செகண்ட்ஸ் ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்குறோம், மைண்டு ஜம்ப் ஆகி பழகிருச்சு. 10 செகண்டுக்கு ஒரு ரீல்ஸ் பார்க்குறோம், ஜம்ப் ஆகி பழகிருச்சு. செந்தாப்பில் 100 பக்கம் படிங்க பார்ப்போம். ஒரு புத்தகம் தரேன், 100 பக்கம் படிங்க பார்ப்போம். முடியாது. அதுக்குள்ளே 2 பக்கத்தில் ஃபோன் எடுத்து பார்ப்பீங்க. அது ஆமாம், நம்ம எவ்வளோ பிஸி. அந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா, 7ஆம் இடம் என்பது நியூ திங்கிங், நியூ பாசிபிலிட்டிஸ். இந்த நேரத்தில் உங்கள் மைண்டை யூஸ் பண்ணி புதுசாக யோசிச்சிங்கன்னா அது உங்கள் கம்பெனிக்கு ஆகும். 7ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது என்ன ஆகும்? பல காதல் வரும். ஒரு காதல் இல்லை, நிறைய காதல் வரும். அதுதான் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது ஆண்களுக்கு கோல்டன் நியூஸாக இருக்கும், பெண்களுக்கு இரிட்டேட்டிங் நியூஸாக இருக்கும். அதை எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு தெரில. ஸோ இப்போ நிறைய பேர் ஐ லவ் யூ சொல்கிற நேரம் இது. இந்த ஐ லவ் யூ கேம்பெயின் மந்த் இது. திஸ் மந்த் இஸ் ஃபார் கேம்பெயின் அண்ட் திஸ் கேம்பெயின் இஸ் கோயிங் டு, அது நம்மளோட டார்கெட் என்ன? நம்மளோட டார்கெட்டு எல்லோரும் நம்மக்கிட்ட ஐ லவ் யூ சொல்லுவாங்க. ஸோ அப்போது பழைய எக்ஸு ஒய் இஜெட்டு எல்லோரும் ஃபோன் பண்ணுவாங்க, ஐ லவ் யூ. அப்போது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 7ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது மிக அற்புதமான நல்ல நேரம். வெளிநாடு போக போகிறீங்க. எலிஜிபிலிட்டியே எனக்கு வரல சார், நான் ஃபாரின் போகிறதுக்கு நடக்காத சான்ஸ் சார், விசாக்காரை வந்து எனக்கு கொடுக்க மாட்டேன்ட்டான், இந்த மாதிரி வந்து அமெரிக்கா விசா கிடைக்கல சார். கவலைப்படாது, டோன்ட் வரி, உங்களுக்கு அமெரிக்கா விசா கிடைக்கும் போன்ற விஷயம். இப்போல்லாம் அமெரிக்கா விசாலாம் அவன் வெறுக்கிறாங்க மனிதர்கள். அமெரிக்கா விசா போய் என்ன சார் பண்ண போகிறோம்? ட்ரம்ப் மூஞ்சி தான் போய் பார்த்துட்டு உட்காந்துருக்கணும். அதற்கு நம்ம ஆப்பிரிக்கா போயிடலாம், உகாண்டா போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. வெரி குட், அருமையான ஐடியா. இந்த மாதிரிலாம் புதுசாக யோசிங்க. காரணம் என்ன? இந்தியர்கள் எங்கே சென்றாலும் அங்கே
அவர்கள்தான் இமாச்சலம், அவர்கள்தான் பெரிய இடத்துக்கு போவாங்க. காரணம் இந்திய மூளையோட மதிப்பு அப்படி. ஸோ அதனால் இனிமேல் வந்து கான்செப்டை மாற்றி ஆடுங்க. அவங்க இங்கே வரட்டும், நம்ம விசா கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து 7ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது வெளிநாட்டு கனவுகள் நிறைவேறும். 7ஆம் இடம் என்பது என்ன? விட்டு போன வாழ்க்கையிலே, விட்டு போன வாழ்க்கை தான். அடடா, சில பேர் அவசரத்தில் கோவத்தில் சொல்லிடுவான் சார். நான்லாம் வெகு டைம் சொல்லியிருக்கேன் என் முன்னாடி, போ டைவர்ஸ் போ, வாழ மாட்டேன் போ, இன்னிலேருந்து உங்களோட வாழ மாட்டேன் சொல்லி ஒரு 4 நாள் தான் உங்கள் கூத்தலாம். 5ஆவது நாள் வீடு ஓடாது, எல்லாம் நின்று போயிடும். முதல்ல உங்களுக்கே மைண்டு வேலை செய்யாது, எல்லாம் நின்று போயிடும். சொல்கிறாங்கல்ல, ஒரு மாற்றங்களாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணால் முதல் 3 மணி நேரம் மயக்கம் வரும், அப்புறம் தூக்கம் வரும், டயர்டாக இருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நோயாளிங்கிற சிக்குக்கு போயிடுறீங்கல்ல. அந்த மாதிரி மனநோயின்னு ஒரு நோய் இருக்குது, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இல்லை, ஒருத்தர் இல்லாமல் ஒருத்தரால் வாழ முடியாது. மனிதர்கள்ட்ட யார் கூட பேசிக்கிட்டே இருக்கணும், வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும், அதான் வாழ்க்கை. 7ஆம் இடத்துல டைவர்ஸ் பண்ணவங்களாம் அந்த பதிவை பார்த்துட்டு உடனே ஒரு ஃபோன் அடித்து உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு ஐ லவ் யூ சொல்லி வெள்ளைக்கொடிக்கு ஒரு வேலை போய் காலில் விழுந்து கூட்டு வந்துட்டிங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரியாக போச்சு. பிரச்சனை என்னென்னா, நான் காலில் விழுறதா நீ காலில் விழுறதா, அதான் பிரச்சனை. நம்ம பாஸ் ஒரு 10 காசு பிரயோஜனம் நடந்தாலும் அவனை பார்த்து காலைல குட் மார்னிங் சார், வணக்கம் சார், இன்றைக்கி என்ன சார் ப்ரோக்ராம் அப்படிங்கிறோம். இவன்கிட்ட பேசிதான் ஒரு 5 காசு ஆக போதா? கிடையாது. ஆனால் நம்ம மனைவிட்டு நம்ம சிரித்து ஹாய் டியர் டார்லிங் போயிட்டு வரேன், நான் ஈவினிங் மீட் பண்ணுறேன், வேலைக்கு போகிறேன் சொல்ல மாட்டோம். பிகாஸ் we are வெரி பிஸி. என்ன, ஒய்ஃப் கிட்ட அன்பு செலுத்துங்க. இந்த ஒரு மாதம் 5 கிரகங்கள் வந்து வரும்போது ரொமான்டிக்காக ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணுங்கள். கடைசியாக உங்கள் ஒய்ஃபுக்கு எப்போ ப்ரெசென்ட் பண்ணுதுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். 5ஆம் இடத்துல நீங்கள் எதாவது இந்த பதிவை கேட்டு நீங்கள் ஓடி போய் லவ் பண்ணிங்கன்னா நான் உண்மையிலே ஜெயிச்சிட்டேன், அதான் நான் மனசார நம்புகிறேன். 7ஆம் இடத்துல இத்தனை பேர் வரும்பொழுது காதல் செய்ய தொடங்க. ஆகையினால் உலகத்தீரே காதல் செய்வீர்னார் பாரதியார். காதல் செய்யுங்கள். 5ஆம் இடத்துல 5 பேர் 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது வேற என்னெல்லாம் நடக்கும்? 7ஆம் இடம் என்பது என்ன? 7ஆம் இடம் என்பது நண்பர்களே புதிய பார்ட்னர்னு சொல்கிறாங்க. மோட்டர் அமைவதெல்லாம் அவனவன் செய்த வினை அப்படிங்கிற மாதிரி 7ஆம் இடத்துல இத்தனை பேர் வரும்போது பார்ட்னர் அமைவதெல்லாம், இவன்லாம் ஒரு பார்ட்னரு. ஏன் சார், இந்த கார் வாங்கி கொடுத்தோட போனான் சார், எங்கே போனானே தெரில, டெய்லி எவ்வளோ புக்கிங்னு பார்க்க மாட்டேங்கிறான், எவ்வளோ ஓட்டுறேன்னு கேட்க மாட்டேங்கிறான், நானும் மரியாதைக்கு ஓட்டுறேன், அந்த ஆளும் மரியாதைக்கு ஓட்டுறான். இதுக்கு எதுக்கு சார் நான் பிஸ்னஸில் இருக்கணும்? நான் ஆரம்பத்தில் நானே இந்த கார் எடுத்து ஓட்டினா கூட சம்பாதிச்சிருப்பேன் சார். வருதா? அப்போ இத்திய காரை கொண்டு போய் கொடுத்துட்டு உனக்கு வேணாம், உன் பொழப்புக்கு வேணாம், சொந்தமாக நீங்களே எடுத்து முன்னுக்கு வாங்க, ரொம்ப நல்லா முன்னுக்கு வருவீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் கூட ஈக்குவலாக ஓடுற கட்டாரி கிடைச்சா சந்தோஷம், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், விட்டுட்டு வேலையை பாருங்கள். நமக்கு அது இல்லை அப்படின்னு நினச்சிங்க. எல்லா பார்ட்னரும் உங்கள் வைப்புக்கு வர மாட்டாங்க. நான் அடிக்கடி பதிவுகளில் சொல்கிறேன், மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. இன்றைக்கி ஃபோன் அடித்து இன்றைக்கி பேசுகிறவன் இருக்கான், இப்போ ஃபோன் பண்ணி இப்போ பேசுகிறவன் இருக்கான், இன்றைக்கி ஃபோன் அடித்தா நாளைக்கு பேசுகிறவன் இருக்கான். மனிதர்களில் அவன் வகையில் அவன் நியாயம். நீங்கள் உங்களை மாதிரி ஸ்பீடாக இருக்குன்னு எதிர்பார்க்காதீங்க, அவன் ஒரு சோம்பேறி. ஸோ அப்போ 7ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது உங்களுக்கு புதிய பார்ட்னர், உங்கள் வைப்புக்கு ஏற்ற பார்ட்னர் கிடைப்பாங்க. முக்கியமாக நான் சொன்ன பாருங்கள், விட்டு போன வாழ்க்கையிலே வெளிநாட்டிலேருந்து உங்கள் ஆளுங்க வருவாங்க, உங்கள் மனைவி குடும்பத்தாரெலாம் வருவாங்க, வந்து உங்களை சந்திப்பாங்க, அதெல்லாம் நடக்கும். திரும்ப பழைய வாழ்க்கை திரும்ப கிடைக்கும். டைவர்ஸ் பேப்பர்லாம் கொண்டு போய் முதல்ல கிழிச்சு போடுங்க. இங்கே பாருங்கள், நான் திரும்பவும் அடிக்கடி என் டைலாக் தான், சாமி முன்னாடி நீங்கள் அக்னிகாரியம் பண்ணி அக்னி முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. யூ ஹாவ் நோ ரைட்ஸ் டு பிரேக் திஸ் உறவு இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஜட்ஜு. கடவுளே வந்து பிரித்தா தான் அது செல்லும், இல்லைன்னா செல்லாது. அதனால் இந்த கோர்ட்டு பேப்பர்லாம் சும்மா அதெல்லாம் தூக்கி போட்டிருக்கேன். திரும்ப கடவுளை கூப்பிடுங்க, அவர் சொல்லுவார் உங்களை சேர்த்து. கடவுள் சொல்கிறார் நீங்கள் சேர போகிறீங்கன்னு, அப்புறம் என்ன? ஸோ அப்போ சிம்மராசிக்காரர்கள் ஈகோலாம் தூக்கி குப்பையில் போட்டு இந்த ஒரு மாதம் ஃபேமிலியோட ஜாலியாக இருங்க. திஸ் மந்த் இஸ் எஸ்பெஷலி ஃபார் யுவர் ஃபேமிலி மந்த். ஒரு ஃபேமிலி தானே? ஆமாம், 7ஆம் வீட்டில் இத்தனை பேர் இருக்கும்போது நிறைய ஃபேமிலி வேண்டாம், ஒரு ஃபேமிலி, உங்களுடைய அதிகாரப்பூர்வமான ஒரு ஃபேமிலியோட சந்தோஷமாக இருங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்து நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு தடவை ஸ்ரீமடத்துக்கு வாங்க, என்ன பாருங்கள், உங்கள் லைஃபே மாறும். உறுதியாக சொல்லுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.